ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம லீக் கோட் 75 சீரிஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 1732 ஃபைண்ட் த ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பைக்கர் ஒரு ரோட் ட்ரிப்ல போறாரு. அந்த ரோட் ட்ரிப்ல n+1 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட் அவருக்கு கிடைக்கும். அந்த பைக்கர் ட்ரிப்பை வந்து 0 அப்படின்ற ஆல்டிடியூட்ல ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரே ஆஃப் கெயின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கெயின் வேல்யூ வந்து ஒவ்வொரு ஆல்டிடியூட வந்து குறிக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு மேக்சிமம் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் வந்து அவரு போற ஆல்டிடியூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கெயின் வேல்யூ -50507 அப்படின்னு இருக்குங்க நமக்கு. ஸோ அந்த பைக்கர் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ற வேல்யூ 0ன்ற ஆல்டிடியூட்ல தான் அந்த பைக்கர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஸ்டார்டிங்ல -5 பாயிண்ட்ஸ் அவர் கீழே வராரு. அடுத்தது அவரு +1 பாயிண்ட் மேல போறாரு. ஸோ செகண்ட் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. +1 பாயிண்ட் மேல போறாரு, விச் மீன்ஸ் -5ல இருந்து அவர் -4க்கு போறாரு. ஸோ அடுத்தது +5 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேல போறாரு. அவரு 5 பாயிண்ட்ஸ் மேல போறாரு அப்படின்னா -4ல இருந்து 5 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஒரு ஆல்டிடியூட் கிட்ட அவர் ரீச் பண்ணுவாரு. ஸோ அதுதான். ஸோ இப்போ 1, அதாவது -5 பாயிண்ட்ஸ் ஒன்னாவது ஆல்டிடியூட்ல அவர் இருப்பாரு. ஸோ அடுத்தது 0th ஆல்டிடியூட், விச் மீன்ஸ் ரோடு நேராக தான் இருக்கு, வேற எங்கேயுமே அவர் போகல. இதுக்கப்புறம் -7 பாயிண்ட்ஸ் அவர் கீழே போறாரு. ஸோ இதுல இந்த ப்ராப்ளம்ல இவர் மேக்சிமம் கெயின் பண்ண பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. மேக்சிமம் இவர் வந்து வந்திருக்க ஆல்டிடியூடோட ஹைட் வந்து 1 தான். ஸோ இதுதான் வந்து நம்ம அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்லையும் கொடுத்துருக்காங்க. ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ரோச்ல சேம் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அதே கொஸ்டினை தான் நான் எடுத்திருக்கேன். கரண்ட் ஆல்டிடியூட் அண்ட் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, இருக்க கரண்ட் ஆல்டிடியூட் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காக, மேக்ஸிமம் ஆல்டிடியூட் வந்து இருக்கிறதுல மேக்ஸிமம் எந்த வேல்யூ ஆல்டிடியூடா இருக்கும் அதை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக மேக்ஸிமம் ஆல்டிடியூட் வச்சிருக்கேன். ஸோ நான் இங்க வந்து லூப் பண்றேன். கடைசி சைட்ஸ் வரையும் வந்திருக்க வேல்யூ கூட ப்ரீவியஸ் கரண்ட் ஆல்டிடியூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆட் பண்ண வேல்யூல மேக்ஸிமம் நான் ஃபைண்ட் பண்றேன். எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கும் அந்த வேல்யூ மேக்ஸிமம் ஆல்டிடியூடுக்கு போயிடும். ஃபைனலா மேக்ஸிமம் ஆல்டிடியூட் வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இதுதான் அப்ரோச். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சொல்யூஷன்ல சேம் அதே தான். நம்ம கோடிங் சொல்யூஷன்ல சேம் நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஸ் பண்ண அதே பண்ணியிருக்கேன். கரண்ட் ஆல்டிடியூட் அண்ட் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து லூப் பண்றேன். கெயினோட கடைசி வேல்யூ லூப் ஆகும். வர்ற கரண்ட் வேல்யூவை ஒவ்வொன்றா நான் ஆட் பண்றேன் கெயின்ல, கரண்ட் ஆல்டிடியூட்ல. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் எதுவும் கரண்ட் ஆல்டிடியூடும் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் கம்பேர் பண்ணி ரெண்டுத்துல மேக்ஸிமமா இருக்கும். அதை மேக்ஸிமம் ஆல்டிடியூடுக்கு செட் பண்ணிடுறேன். ஃபைனலா மேக்ஸிமம் ஆல்டிடியூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் லூப் முடிஞ்ச பிறகு. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.